வணக்கம் நண்பர்களே, மகிழன் தொலைக்காட்சியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேற்றைய முக்கிய நிகழ்வில் மருத்துவர் ஐயா அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்ததை பெரிய ஒரு முக்கிய நிகழ்வாக தமிழக அரசியல் பார்வையிலும் சமுதாய தலைவர்கள் பார்வையிலும் பார்க்கப்படுகிறது. ரெண்டு வித கோணத்தில் இந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அரசியல் ரீதியாக என்று பார்க்கும்போது இன்றைய தினமலர் செய்தி, அதாவது இன்றைக்கு சனிக்கிழமைக்கு வந்துள்ள தினமலர் செய்தி, அதனுடைய முதல் பக்கத்திலேயே இந்த சந்திப்பில் குறித்து வெளியிட்ட உள்ள செய்தி என்னவென்றால், திமுகவும் பாமகவும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கின என்பதுதான். உண்மையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டுமானால், அதனுடைய தொடக்கம் இருக்க வேண்டுமானால், அந்த சந்திக்கக்கூடிய இடம் என்பது தலைமைச் செயலகம் அல்ல. இது தினமலர் போன்ற மூத்த பத்திரிகைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி, அதனுடைய வளர்ச்சி அல்லது மருத்துவர் ஐயா என்றாலே தினமலருக்கு என்ன சாப்பிட்டா மாதிரி இருக்குன்றது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன். காரணம், மற்ற சமூகத்தினுடைய எந்த செய்தி இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் போடக்கூடிய தினமலர், வன்னியர் சங்கம் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி என்றால் அதனை எவ்வாறு திரித்து கூற முடியுமோ அப்படியெல்லாம் திரித்து கூறுவதில் வல்லவர்கள். இதை பல ஆண்டு காலமாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து மருத்துவர் ஐயா பல்வேறு சூழ்நிலைகளில் அதற்கான கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் அவர்களுக்கான ஒரு பாணியை வைத்திருக்கிறார்கள். அடுத்த செய்தி, சமுதாய தலைவர்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்கிறார்கள்? பல்வேறு சமூக தலைவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழ் சமூகத்திற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கொள்கையில் மிகவும் ஆணித்தரமாகவும், அதே நேரம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து தீர வேண்டும், அதனை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் போர்க்கால நடவடிக்கை என்பது போல தொடர்ந்து போராடி வருவதும், இந்த சமூக தலைவர்கள் அதற்காக ஆதரவு தெரிவிப்பதும் பலருடைய எண்ணங்களில் ஒரு குருட்டு எண்ணத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இதனுடைய வெளிச்சம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னை தியாகராய அரங்கில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கருத்தரங்கம் என்ற பெயரில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் பல்வேறு சமூக தலைவர்களும் மூத்த அரசியல் அனுபவ முக்கிய பேராளர்களும் முன்னாள் நாடாளுமன்ற செயல்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும், நடத்தப்பட்டால் என்ன அதனுடைய பயன்கள், நடத்தப்படாமல் போனால் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும், இதற்கு உதாரணமாக வேறு எந்தெந்த மாநிலங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு விலாவாரியான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதனுடைய செய்திகள் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அடுத்த கட்ட கூட்டமாக மதுரை மாநகரில் அங்குள்ள சமூக தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அதன் வெளிப்பாடாக நம்முடைய கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூரிலும் மிக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த கூட்டம் சிதம்பரத்தில் நடக்க இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும், இதில் தமிழக அரசுக்கு என்ன தடை இருக்கிறது, அவர்களுக்கு நாம் எப்படி துணை இருக்க வேண்டும், இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நடந்தால் என்ன நடக்கும், நடக்காமல் போனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்தி வாரிகளாகவும், மருத்துவர் சின்னையா அவர்கள், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அந்த கருத்தரங்குகளுக்கு தலைமையேற்று தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தியும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அரணாக தன்னுடைய செய்திகளையும் தன்னுடைய போராட்டங்களையும் வலியுறுத்தி வரும் நிலையில் சில புல்லுருவிகள் இந்த செய்தியை மடைமாற்றும் விதமாக தொடர்ந்து நடந்து கொண்டு வருத்திருப்பது இது ஒரு தமிழ் சமூகத்திற்கே ஏற்பட்ட ஒரு பெரிய இழிவாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. நேற்று ஒரு செய்தி ஒரு வலையொலியில் நேதாஜி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் அவருடைய யூடியூப் சேனல் அவர் அந்த செய்தியை போட்டிருக்காரு. நீங்கள் அதை டாக்டர் ராமதாஸ் ஜாதி வாரியாக கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, இடஒதுக்கீடு இதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஸ்டாலின்கிட்ட பேசுகிறாரு. இது இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிக எண்ணிக்கை கொண்ட ஜாதிக்காரங்களுக்கே இடஒதுக்கீடை கொடுத்துட்டா அப்போ சாதாரண ஜாதியில் பிறந்தவன் என்ன பண்ணுவாங்க? மிக குறைந்த எண்ணிக்கை உள்ள ஜாதி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது.
அவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிலாம் போயிட்டு எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வாங்கிட்டு வந்துட்டா, சின்ன சின்ன மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம்லாம் எப்படி வந்து அவங்களுக்கான உரிமையை பெறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் வைக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இடஒதுக்கீடுனா என்ன, அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் இவங்க நடத்துகிறாங்கன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல், அந்த கோரிக்கையினுடைய நோக்கமே என்னன்னு புரிஞ்சிக்காம ஒரு வரியில் இவர் வந்து இடஒதுக்கீடு ஏன் கேட்குறாருன்னு சொல்லிட்டு போகிறதுன்றது எவ்வளோ வந்து ஒரு அறிவியலித்தனமாக இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வேணாமா? இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவர், ஒரு நேதாஜி மக்கள் கட்சின்ற பேரில் ஒரு கட்சியை வேறு நடத்துகிறாரு. நேதாஜி எவ்வளோ பெரிய மாமனிதர், இந்த சமூகத்திற்காக, இந்த இந்திய தேசத்திற்காக எவ்வளோ பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவர் பேரில் கட்சி வச்சு நடத்துகிறவங்க ஒரு அறிக்கை கொடுக்கும்போது, ஒரு செய்தி வெளியிடும்போது இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சமூகத்தினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தள்ளாத வயதிலும் அந்த நடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப மெதுவாக போய் அவரால் முடியவே இல்லை. இந்த வயசில் 84 வயசு கடந்துட்டார். இந்த தமிழகத்தினுடைய மூத்த முன்னோடி, மூத்த போராளி, இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஒரு விஷயத்துக்காக ஒரு தமிழக முதல்வரை நாடி ஒரு அரசு ரீதியான ஒரு சந்திப்பாக நடத்துகிறாருன்னும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கூட அந்த செய்தியை நீங்கள் விட்டுட்டு அடுத்த செய்திக்காக போயிருக்கலாமா? அல்லது இவர் போய் சந்திக்கிறாரு, இது என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வியோடவா நீங்கள் நிறுத்திருக்கலாம் இல்லையா? இப்படி என்ன செய்தின்றதே தெரியாமல் ஒரு அறிவியலித்தனமான ஒரு பதிவை நீங்கள் போடுறது என்பது இந்த தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் செய்யும் பெரிய துரோகம் இல்லையா? இதே மதுரையிலும் கோயம்புத்தூரிலும் தேவ சமூகத்தை சார்ந்த நண்பர்கள், சமுதாய தலைவர்கள், பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் என்ன தீர்வு கிடைக்கும் என்பதை குறித்து ஒரு பெரிய ஒரு அரங்கத்திலே அவ்வளோ பெரிய ஒரு பேர் முழக்கம் எழுப்பினார்களே, அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் இதெல்லாம் அவங்க வந்து மறைக்கிறாங்கன்னு தெரியல. இது ஏன் மறைக்கிறாங்கன்னா, இந்த வன்னியர் சமூகத்தினுடைய உண்மை நிலைப்பாடு, மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை எங்கடா வெளியே வந்துருமோ, அவங்கள்தான் பெருவாரியான மக்கள் தொகை கொண்ட சமூகம் இந்த தமிழ்நாட்டினுடைய வட தமிழகத்தில் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகம் என்பதை இவர்கள் எங்கடா உணர்ந்துப்பாங்களோ, இவங்க எங்கடா வீழ்ச்சிப்பாங்களோ, இவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கல்வி அறிவியும் கல்வி ஒதுக்கீடும் வேலைவாய்ப்பையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களை இத்தனை நாள் நம்ம ஏமாற்றிருந்தோமே அதெல்லாம் வந்து எங்கடா வெளிப்பட்டுருமோன்ற பயம் இருக்கலாம். அப்படி பயப்படுறவங்க உங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து அல்லது நீங்கள் உங்களுடைய அமைப்பிலிருந்து நீங்கள் தனியாக ஒரு கூட்டம் நடத்தி உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அல்லது எங்கள் மருத்துவ ஐயாக்கிட்ட எடுத்துருவாங்க, ஐயா எங்கள் சமூகத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் போராடுற மாதிரி எங்கள் சமூகத்துக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ வருஷமாக நாங்கள் போராடி வரக்கூடிய ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்தும் விதமாக இது போன்ற சின்ன சின்ன லெட்டர்பேட் கட்சிலாம் வந்து ஒரு அறிக்கை விடுவதும், அவங்க தனக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரிலாம் பதிவு விடுறது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.